ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றின ஒரு அப்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து அதோட இருக்கிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து கிட்டத்தட்ட 95 ஃபண்டுகள் இருக்குது. இந்த 95 ஃபண்டில் வந்து இந்த ஃபண்டோட ரேங்கிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76வது இடத்துக்கு போயிடுச்சு. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு டிராபேக்கு போச்சு? அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்டு எதனால் வந்து இந்த அளவு வந்து வளர்ச்சி கம்மியாக கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்க அந்த ஈரான் யூஎஸோட அந்த வார் சம்பந்தமாக நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து இந்த ஃபண்டோட வீழ்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட கேட்டகரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான அனாலிசிஸாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ₹1 கோடி இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாகட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற ரொம்ப பிரபலமான ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு ஹோல்டிங் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா இது ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஃபண்டு ஒரு ஃபண்டு தான் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கொடுத்துச்சு. அதனால் பலரும் வந்து இந்த திட்டங்களில் முதலீடு பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த ஃபண்டோட AUM சைஸ் பார்த்தீங்கன்னா 133,000 crores மேலே போயிடுச்சு. பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து கடந்த ஒரு வருடத்தில் 10% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 13% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இதோட கேட்டகரி ஆவரேஜாக நம்ம பார்க்குறப்ப மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள்லாம் வந்து 12.92% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுலேருந்து இது வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு 2% தான் நமக்கு நெகட்டிவாக பார்க்க முடியுது. அதனால தான் வந்து இது வந்து 76 ரேங்குக்கு போயிடுச்சு. இந்த வீடியோவில் கடந்த ஒரு வருடத்தில் வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஏன் இந்த அளவு வந்து குறைவான வருமானத்தை கொடுத்துச்சு, அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக முதலீட்டாளர் இந்த ஃபண்டில் செய்திருந்தால் நீங்கள் வந்து உங்களோட SIP கண்டினியூ பண்ணலாமா, அல்லது நீங்கள் வேற ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம அழைச்சி ஆராயலாம். பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேல்யூஷன் ஓரியன்ட் ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மொமெண்டமாக இருக்கிற ஸ்டாக்கில் முதலீடு பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் வந்து சரசரண்டு விலை ஏறிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மொமெண்டமில் இருக்கிற பங்குகளாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண மாட்டாங்க. இந்த ஃபண்டு எப்படி முதலீடு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கோட வேல்யூ குறைவாக இருக்குது, அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒவ்வொரு கம்பெனியாக தேர்ந்தெடுத்து இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அது ஒரு இவங்களோட பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃபண்டோட லார்ஜ் கேப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து லார்ஜ் கேப் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க. கடந்த 15 to 16 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற மிட் கேப் ஃபண்டுகள்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 to 20% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஸ்மால் கேப் ஃபண்டுகள் நம்ம பார்க்குறப்ப அதுவும் வந்து ஒரு 13% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் ரொம்ப சொற்பமான அளவு தான் முதலீடு பண்ணுறாங்க. ஒன்லி 3% ஸ்மால் கேப்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 3.2% வந்து மிட் கேப்லையும் முதலீடு பண்ணுறாங்க. இது ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் தான் பார்க்குறோம். இவங்க எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இதில் வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளோட அந்த ஹோல்டிங் எல்லாத்தையும் வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்கேன். அதே நேரத்தில் இந்த ப்ளூ கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கேட்டகரி ஆவரேஜாக இருக்கிற மற்ற ஃபண்டுகள்லாம் வந்து அதுக்கு வந்து அந்த ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கிராஃபும் கொடுத்துருக்கேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு வந்து
93.4% வந்து லார்ஜ் கேப்பில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 62.86% தான் முதலீடு பண்ணுறாங்க. அதாவது இவங்களோட கேட்டகரியை விட வந்து இவங்க லார்ஜ் கேப்பில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு மாதிரி செயல்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 3.19% தான் முதலீடு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 21.75% வந்து மிட் கேப்பில் அதிக அளவு முதலீடு பண்ணுறாங்க. அதனால தான் வந்து மற்ற ஃபண்டுகளை விட வந்து இந்த ஃபண்டோட வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப அதில் வந்து இந்த பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 3.41% தான் முதலீடு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மற்ற கேட்டகரி ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 15.76% வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த 15 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுனால வந்து இந்த ஃபண்டில் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து இந்த 2 கேட்டகரியும் குறைவாக இருந்ததுனால இந்த ஃபண்டோட வளர்ச்சி கொஞ்சம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அதே நேரத்தில் இவங்களோட கேஷ் ஹோல்டிங் வந்து நல்ல அதிகமாக இருக்குது. அதை நம்ம லாஸ்ட் ஃபேக்ட் ஷீட் ரிவ்யூவிலே நம்ம பார்த்தோம். பட் இது வரைக்கும் வந்து இந்த பிப்ரவரிக்கான ஹோல்டிங் ரிப்போர்ட் இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா வரும் நாட்களில் அது சம்மந்தமாக வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். பங்கு சந்தை சரிவில் நம்ம ஃபண்டு வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக இருக்கா, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏறுற குதிரையில் பணத்தை கட்டுறதை விட பங்கு சந்தை இறங்குறப்ப எல்லாமே வந்து சரிஞ்சிடும். அதே நேரத்தில் நாம் முதலீடு பண்ணியிருக்க அந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கா, மற்ற ஃபண்டுகளுக்கு அளவு வந்து சரிஞ்சிடாமல் இந்த ஃபண்டு வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முதலீடு பண்ணணும். அப்படி நம்ம பார்க்குறப்ப இந்த ஃபண்டோட செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ல வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டே இருக்கு. அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க முதலீடு பண்ணக்கூடிய அந்த அல்ஃபாபெட்டா, கூகுள் நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து மெட்டா, அப்புறம் அமேசான், மைக்ரோசாஃப்ட் இப்படிப்பட்ட நிறுவனங்களை முதலீடு பண்ணுறதுனால அதில் வந்து அங்கே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த ஸ்டாக்களோட விலையெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நாளாக வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்லா இருக்குது. பட் போகும் காலத்தில் வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த வார் கிரைசிஸ் வந்து இன்னும் சீரியஸாக போகும் பட்சத்தில் மேபி இன்னும் நெகட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவு இந்த ஃபண்டு வந்து பெரிய அளவு வந்து இவங்களோட ஹோல்டிங் எல்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இதில் முதலீடு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டோட அதாவது நம்ம வந்து ஒரு ரிஸ்க் குறியீடை நம்ம எடுத்து பார்க்குறப்ப இதோட அந்த ஸ்டாக்குகளோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.67 தான் இருக்குது. இது வந்து ரொம்ப குறைவான ஒரு ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இதோட பீட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து 1% கீழே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ ஷார்ப் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஃபண்டுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குற மாதிரி தான் வந்து ஷார்ப் ரேஷியோவும் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டுகளோட சமீபத்தில் வளர்ச்சி கொஞ்சம் நமக்கு பெரிய அளவில் இல்லாத மாதிரி தெரியும். அதை வந்து நம்ம உங்களுக்கு இன்னும் ஒரு போர்ட்ஃபோலியோட அந்த கிராஃபில் நான் ஃபுல்லாக காட்டுறேன். அதே நேரத்தில் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டவுன் சைடு ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் நம்ம ரீசெண்டாக நடந்த சரிவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு மற்ற ஃபண்டுகளை விட வந்து குறைந்த அளவு சரிஞ்சிருந்துச்சு. இப்போ வரும் காலத்திலையும் சப்போஸ் வர்ற வார வச்சு ஏதாச்சும் இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறப்ப இதோட சரிவுங்கிறது கொஞ்சம் லிமிட்டட் சரிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதுலேருந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உங்களோட எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, அல்லது பங்கு சந்தை இன்னும் சரியும் பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 94 ரூபாயிலேருந்து இப்போ வந்து 91 ரூபா 20 பைசா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இதோட என்ஏவி மதிப்பு இருக்குது. இது டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதே நேரத்தில் மேலும் பங்கு சந்தையில் சரிவு வரும் பட்சத்தில் இதில் முதலீடு பண்ணுறதுக்கு தயங்காமல் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட கருத்துங்கிறது எனக்கு உட்பட்டது. ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை முதலீடு பண்ணாலும் உங்களோட முதலீடு காலம் 7லேருந்து 10 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து எல்லோ கலரில் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து இயர் டு டேட்லேருந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து எப்படியெல்லாம் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து BSE 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது, அதாவது பராக் பாரிக்கோட பெஞ்ச் மார்க்னு சொல்கிறது, அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதற்கு அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் வந்து மற்ற ஃபண்டுகள்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ரேங்கிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க. ஃபைனலாக வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து எவ்வளோ ஃபண்டுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா 116 117 இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த வித்தின் 1 டேயில் வந்து இந்த சில புது ஃபண்டுகள் வந்திருக்கலாம். அதனால் இந்த இடத்துல வந்து கவுண்டிங் அதிகமாக இருக்கும்.
ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்குறப்ப பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 10.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க் வந்து 13%. ஈக்விட்டி மற்ற ஃபண்டுகள்லாம், அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பில் இருக்க மற்ற ஃபண்டுகள் வந்து 12.92% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் சமீபத்தில் நடந்த இந்த 6 மாதத்தில் இப்போ ஈவன் வந்து ஒரு மாதத்தில் நம்ம இதோட ரிட்டர்ன் பார்க்குறப்ப வந்து 3.24% வந்து நெகட்டிவாக ஃபால் ஆயிருக்கு. இதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க் வந்து 4.72% ஃபால் ஆயிருக்கு. இதோட மற்ற கேட்டகரி ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது 4.29% வந்து ஃபால் ஆயிருக்கு. அதாவது இந்த கேட்டகரி ஆவரேஜுக்கும் இந்த பெஞ்ச் மார்க்கை விட வந்து பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து பெட்டராக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈவன் இப்போ இந்த ஒன் டேனா வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு, அதில் நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம வந்து இயர் டு டேட், அதாவது இன்னைக்கு டேட்லேருந்து போன வருஷத்தோட இந்த டேட்டில் நம்ம பார்க்குறப்ப வந்து 25th இடத்துல இருக்குது. இந்த ஃபண்டு வந்து -4.34 நெகட்டிவ்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 6% நெகட்டிவ் போயிருக்கு. இதோட கேட்டகரி ஃபண்டு பார்த்தீங்கன்னா 5% வந்து நெகட்டிவ் போயிருக்கு. ஸோ இது ரெண்டை விட வந்து பெட்டராக இந்த பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து அதாவது இயர் டு டேட், அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷத்தோட அந்த ரிட்டர்ன் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்குறப்ப ஒரு வருஷத்தோட டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. 3 வருடத்தில் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து லாங் டேர்மில் வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க் வந்து 15.65% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தோட கேட்டகரியில் 11ல் வந்திருக்கு. 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா மற்ற 2 கேட்டகரியும் பீட் பண்ணி இது 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 20%, 10 வருடத்தில் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட கேட்டகரி ஆவரேஜ்னா பார்த்தீங்கன்னா இதை விட குறைவான ரிட்டர்ன் தான் இருக்குது. இது வந்து 7 வருடத்துலையும் சரி 10 வருடத்துலையும் இந்த ஃபண்டு டாப் ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் நடக்கிற இந்த ஃபாலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட NAV மதிப்பு குறையுதை நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு டவுன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மற்ற ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளை விட இதோட வீழ்ச்சிங்கிறது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இப்போ கடந்த ஒரு வருடத்தில் என்ன ட்ராபேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், என்ன வந்து நம்ம இந்த டயத்தில் SIPல முதலீடு பண்ணலாமா அல்லது லம்சம் நம்ம இதில் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல நேரமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.